சத்தமா ஜோரா மகிழ்ச்சியோடு பாடுவோம். குதூகலத்தோடு கை தட்டுவோம். சத்தமா ஜோரா கை தட்டி அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். பாடுவோம். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். சத்தமா மீண்டுமாய். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணையாய் நீர் இருக்கிறீர் ஆவியானவரே என்று என்ன சத்தமா கைதட்டி உற்சாகத்தோடு பாடும். ஜோரா கைதட்டி என்ன சத்தமா. அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே. பாடுவோம். அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. பாடுவோம். அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. அக்கினிமயமே, அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். சத்தமா ஜோர கைதட்டி. அக்கினிமயமே, அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். எந்த உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தை என்னுள் தாருமையா என்று தூய ஆவியானவர் வேண்டி இன சத்தமா உற்சாகத்தோடு பாடும். இன ஜோர கைதட்டி. எந்த உள்ளம் பாழாய் போனதையா. பாடுவோம். எந்த உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தையே என்னுள் மலர செய்வீர். புதிய இதயத்தையே என்னுள் மலர செய்வீர். அக்கினிமயமே என்ன சத்தமா. அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். ஜோரா மீண்டுமாய். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். சத்தமா. அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர்
நிரப்பிடுவீர், இயேசுவே நிரப்பிடுவீர், தந்தையை நிரப்பிடுவீர், தந்தையை நிரப்பிடுவீர், பிதாவே நிரப்பிடுவீர், பிதாவே நிரப்பிடுவீர், சுதனே நிரப்பிடுவீர், சுதனே நிரப்பிடுவீர், ஆவியை நிரப்பிடுவீர், ஆவியை நிரப்பிடுவீர். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே, எரிதனலாய் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவீர். பாசமானவர்களே, அருமையான நாள் இது. இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு நாள் இது. வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே திரு இருதய ஆண்டவருடைய கருணை நம்மால் மறக்கவே முடியாது. திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள், இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். பௌர்ணமி பெருவிழா, கூடுதல் சிறப்பு. இந்த இரவு வேளையில், ஓய்வெடுக்க கூடிய இந்த வேளையில் ஜெபிக்க வந்திருக்கிறோமே, அதுவே நிச்சயமாக இயேசுனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பதில் எந்த ஒரு ஐயமும் நமக்கு தேவையில்லை. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து மகிழ்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த இரவு வேளையிலே என்னோடு பேச வந்திருக்கிறார்களே என்று அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. இந்த அற்புதமான மகிழ்ச்சியான வேளையில் ஆவியானவர் நம் மீது இறங்கி வர ஜெபிக்க போகிறோம். இயேசுவுக்கு இரண்டு செயல்கள் செய்ய முடியாது. அவரால் முடியாது இரண்டு உண்டு. ஒன்று என்னவென்றால், நாம் கேட்பதை அவரால் இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்லவே மாட்டார். அது அவருக்கு முடியாத ஒரு செயல். நாம் கண்ணீரோடு இருக்கிற பொழுது அவரால் வேடிக்கை பார்க்க முடியாது. இது இரண்டையும் இயேசுவால் செய்ய முடியாது. நாம் கேட்பதை இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லுவதில்லை. நாம் கண்ணீரோடு இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அதை வேடிக்கை பார்ப்பதில்லை. இப்பொழுது நாம் கேட்க போகிறோம், இயேசுவிடம் ஜெபிக்க போகிறோம், இயேசுவிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மீது பலனோடு இறங்கி வர வேண்டும், நம்மை அர்ச்சிக்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கைகளை எல்லாம் உயர்த்துங்கள். கைகளை உயர்த்தி என்னோடு ஜெபிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பாசமான இயேசுவே, பரிவுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கு பிடித்தமான நாள் இது ஆண்டவரே. உம்முடைய இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இது. பௌர்ணமி முழுநிலவு பெருவிழாவிலே பங்கெடுத்து உம்முடைய வார்த்தை அசைபோட இதோ ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் ஓடோடி தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். என் தேவனுடைய வார்த்தையில் பலன் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு சக்தி உண்டு என்கிற நம்பிக்கையில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடம் சென்றால் என் வாழ்வில் மாற்றம் பிறக்கும், எனக்கு நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும் என்கிற நம்பிக்கையில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறார்கள். பல இடங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறார்கள். இது இவருடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஆண்டவரே. ஒவ்வொரு அதிசயத்திற்கு முன்பும் நீர் கேட்கிற கேள்வி இதுதான், நம்புகிறாயா? என்னால் முடியும் என்று நம்புகிறாயா? என்னில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என்னை நீ விசுவாசிக்கிறாயா? நம்புகிறோம் என்று யாரெல்லாம் வெளிப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அதிசயம், அவர்களுக்கு அற்புதம். இதோ ஆண்டவரே,
தங்களுடைய செயல்களின் வாயிலாக, இந்த வருகையின் வாயிலாக, இந்த இரவு கண் விழிப்பு ஜெபத்தில் பங்கெடுப்பதன் வாயிலாக இந்த பிள்ளைகள் நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இரவு முழுவதுமாய் இந்த பிள்ளைகள் கேட்க இருக்கிற ஜெபத்தை எல்லாம் நீரே கண்ணுற்று பாரும். அந்த ஜெபத்தை எல்லாம் நிறைவேற்றி தரும்படியாக மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த இரவு இந்த பிள்ளைகளுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இரவாக அமையட்டும். மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இரவாக இருக்கட்டும். நிம்மதியை தரக்கூடிய ஒரு இரவாக இருக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாதீங்க, இந்த பிள்ளைகளை கைவிடாதீங்க, இந்த பிள்ளைகளை நிராகரித்து விடாதேயும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடியும். உம்முடைய கரங்களினால் இந்த பிள்ளைகளை தாங்கி பிடிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால் இவர்கள் ஒவ்வொருவர் அபிஷேகம் செய்து உம்முடைய ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக தரும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையோடு தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியால் நிரப்பி நிம்மதியை முழுமையாக தந்து கரம் பிடித்து வழிநடத்தி இந்த இரவு கண் விழிப்பு ஜெபத்திலே உறங்காமல் ஓய்வு இருக்காமல் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய மாபெரும் பலனை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை. உம்மால் எல்லாமே கூடும். உமக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். அப்படிப்பட்ட வார்த்தையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி மீண்டுமாக அக்னிமயமே பரிசுத்த ஆவியே கைதட்டி உற்சாகமாக பாடுவோம். ஜோரா கைதட்டி என்ன சத்தமா? அக்னிமயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாம் எழும்பிடுவேன் அப்பா நிரப்பிடுவேன். பாடுவோம். அக்னிமயமே பரிசுத்த ஆவியை எரிதனலாம் எழும்பிடுவேன் அப்பா நிரப்பிடுவேன். அபிஷேக முத்திரை ஆண்டவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழிநடத்தும் ஆண்டவர் என்று சத்தமா பாடுவோம். அபிஷேகம் முத்திரையானவரே, அபிஷேகம் முத்திரையானவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே
நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம் என்கிற பாடலை கைதட்டி பாடுவோம். பாடல் எண் 2, பௌர்ணமி இரவினிலே. அமர்ந்து உற்சாகமாக கைதட்டி பாடுங்கள். கைதட்டி பாடல் எண் 2. என்ன சத்தமா? சத்தம் போதாது. மகிழ்ச்சியோடு. ஆமா. பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். விழுத்திருந்து பாட வந்தோம். பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். ஆமா, குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். உந்தன் மகனிட பரிந்து பேசி விண்ணகம் எங்களை சேர்த்திடு அம்மா. பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். விழுத்திருந்து பாட வந்தோம். தானே 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 நன்னே தானா தன தானே 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 நன்னே தானா. என்ன சத்தமாக இதடி? மண்ணுலக வாழ்க்கைய நிரந்தரம் ஒன்று நினைச்சிட்டோம். மனம் போன போக்குல சுயநலமா வாழ்ந்துட்டோம். ஆமா, மண்ணுலக வாழ்க்கைய நிரந்தரம் ஒன்று நினைச்சிட்டோம். மனம் போன போக்குல சுயநலமா வாழ்ந்துட்டோம். மனுஷனை மதிக்காம மனிதநேயம் மறந்துட்டோம். மன்னிக்க மனமில்லாமல் மறுத்து போய் இருந்துட்டோம். குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். ஆமா, குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். உங்கள் மகனிடம் பரிந்து பேசி விண்ணகம் எங்களை சேர்த்திடு அம்மா. பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். விழுத்திருந்து பாட வந்தோம். தானே 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 நன்னே தானா தன தானே 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 நன்னே தானா. சாதி மத மொழியின வேற்றுமைய வளர்த்துட்டோம். சமதர்ம சமுதாயம் வளர்த்தெடுக்க மறந்துட்டோம். ஆமா, சாதி மத மொழியின வேற்றுமைய வளர்த்துட்டோம். சமதர்ம சமுதாயம் வளர்த்தெடுக்க மறந்துட்டோம். நீதி உண்மைய நிலநாட்ட மறந்துட்டோம். உரிமைக்கு குரல் கொடுத்து போராட மறுத்துட்டோம். குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். ஆமா, குத்தங்குறைகளை கூற வந்தோம், நித்தியவும் வழி தேட வந்தோம். உங்கள் மகனிடம் பரிந்து பேசி விண்ணகம் எங்களை சேர்த்திடு அம்மா. பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். விழுத்திருந்து பாட வந்தோம். பௌர்ணமி இரவினிலே அம்மா உன்னை காண வந்தோம். இரண்டும் மூடாமலே விழுத்திருந்து பாட வந்தோம். தானே 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 நன்னே தானா தன தானே 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 நன்னே தானா தானே 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 நன்னே தானா.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. வழக்கமாக என்னுடைய வாழ்வில் நடந்த புதுமையை சாட்சியாக சொல்லுவது வழக்கம். ஆனால் இன்று இந்த திருநாளிலே கேரளாவிலிருந்து ஒரு குருவானவர் அருட்பணி மால்பின் அவர்கள் என்னுடைய நண்பர். நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம். அவர்கள் இந்த அருள் தலத்திற்கு அடிக்கடி வருவது வழக்கம். அவருடைய வாழ்வில் மழைமலை மாதா செய்த ஒரு புதுமையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். எனவே கைகளை தட்டி அருட்பணி மால்பின் அவர்களை வரவேற்போம். கேரளாவில் இருந்து தந்தை அவர்கள் வருகிறார்கள். ஒரு புதுமையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறந்து கிடைக்கும். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று ஒருவர் இயேசுவோடு கேட்கின்றார். இயேசு அவர் அருகில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். இது என்னால் முடியுமா என நீ நம்புகிறாயா என்று சொன்னபோது, நான் நம்புகிறேன் என்கிறார் அவர். இயேசு அவரை பார்த்து, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்திற்று, போய் என்று சொல்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது நம்பிக்கை தான் நம்மை கடவுளின் பக்கம் அழைத்து செல்லும். நான் இருக்கின்ற பங்கில் 850 குடும்பங்கள் இருக்கின்றன. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது 200க்கு அதிகமாக வீடுகள் கடல் கொண்டு சென்று விட்டன. எனவே அவர்களுக்கு அரசாங்கம் 200 வீடுகள் நான் இருக்கின்ற அந்த பங்கிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் அமைத்து கொடுத்தன. அங்கே இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அந்த மக்களுக்கு வழிபாட்டு மற்றும் திருப்பலிக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் 2 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து வர வேண்டும். அல்லாவிட்டால் அவர்கள் ஆட்டோ அல்லது வேனில் அவர்கள் பங்கில் வந்து வழிபாட்டுகள் அனைத்திலும் பங்கெடுக்க வேண்டும். முக்கியமாக இரவு நாட்களில் நடக்கின்ற கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் உயர்ப்பு திருவிழாவில் அவர்களால் பங்கெடுக்க முடியாமல் பல நிலைகள் இருந்து வந்தன. அந்த 200 வீடுகள் இருக்கின்ற இடத்தில் ஒரு சின்ன அற்புத அன்னைக்கு ஒரு கெவி ஒன்று இருந்தன. அந்த கெவியை இடித்து பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த மக்கள் என்னிடம் பரிந்து பேசினார்கள். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றன ஆலய வழிபாட்டிற்கு வருவதற்கு. எனவே தந்தை அவர்களை, எங்களுக்கு இந்த குருசடியை இடித்துவிட்டு இங்கே எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் பல முயற்சி செய்தும் அது நடக்கவில்லை. பல தடைகள் இருந்தன. ஒவ்வொன்று காரியங்களும் நடந்து கொண்டு வரும்போது இது செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது நடக்காமல் போய்விட்டன. நான் அடிக்கடி இங்கே வருவது வழக்கம். ஒரு முறை நான் மலைமலை மாதாவிடம் வந்து செபித்தேன். அன்னையே, இந்த தடையை மாற்றி உமக்காக, அற்புத அன்னைக்காக நான் எழுப்பப் போகின்ற இந்த சிற்ற ஆலயத்தை நீ விரைவில் முடித்து தர வேண்டும் என்று நான் விசுவாசத்தோடு செபித்தேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தோடு செபித்ததின் அடிப்படையாக நான் அங்கே சென்று வேலைகள் தொடங்கினேன். தடைகள் ஒன்றும் வரவில்லை. காசுக்கு தட்டுப்பாடு இல்லை. அந்த ஆலயம் விரைவாக கட்டி இந்த மாதம் 26ஆம் தேதி அரிசிப்பு விழாவானது இருக்கின்றன. எனவே அன்னை மரியாளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியையும் என்னுடைய சாட்சியத்தையும் தெரிவிப்படுத்துகின்றேன். நீங்களும் இதேபோல் விசுவாசத்தோடு அன்னையிடம் செவியுங்கள். நீங்கள் கேட்கின்ற வரங்களை அன்னை வாரி வழங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு நான் சாட்சி என்பதை இந்த நேரம் உறுதிப்படுத்துகின்றேன். ஜோரா கைத்தட்டி தந்தை அவர்களுக்கு
நன்றி சொல்லுவோம் இந்த மாபெரும் சாட்சியத்திற்காக. இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு குருவானவர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவது. கேரளாவிலிருந்து குருவானவர் வந்து சாட்சி சொல்லுகிறார். ஆனால் அழகாக தமிழ் பேசுகிறாருன்னு நினைக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறோம். குருமடத்தில் எங்களோடு படித்த பொழுது அது மட்டுமல்ல, அவர் பணியாற்றுகிற பங்கும் ஒரு தமிழ் பங்கு. திருவனந்தபுரத்தில் இணையமந்துறை என்கிற அந்த பங்கிலே தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது ஒரு தமிழ் பங்கு. கேரளாவில் ஒரு தமிழ் பங்கு இருக்கிறது. அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார். இந்த மாபெரும் அதிசயத்திற்கு மீண்டுமா கைதட்டி நமது மழைமலை தாய்க்கும் இயேசுவுக்கும் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் விதமா அமர்ந்தே கை தட்டினா நல்லா இருக்காது இல்லையா? மாதாவுக்கு எழுந்து பாடல் பாடி கை தட்டுவோமா? எழுந்து நில்லுங்க. அச்சிரப்பாக்கம் வந்தா என்கிற பாடலை பாடுவோம். கேரளாவிலிருந்து அச்சிரப்பாக்கம் வந்தாரு, புதுமையை சுவைத்தாரு. நாமும் கூட பல இடங்களில் இருந்து அச்சிரப்பாக்கம் வந்திருக்கிறோம். நிச்சயமா அதிசயம் நடக்கும் என்கிற உத்வேகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அச்சிரப்பாக்கம் வந்தா பாடல் எண் 3. கைதட்டி வந்தாம் அச்சமெல்லாம் பறந்து விடும். மலமாதா கோவில் வந்தாம் குறைகள் எல்லாம் தீர்ந்து விடும். பாடுவோம். அச்சிறுபாக்கம் வந்தாம் அச்சமெல்லாம் பறந்து விடும். மலமாதா கோவில் வந்தாம் குறைகள் எல்லாம் தீர்ந்து விடும். மலமாதா நம்ம குலமாதா வேண்டும் வரோ தருமாதா. மலமாதா நம்ம குலமாதா வேண்டும் வரோ தருமாதா. அச்சிறுபாக்கம் வந்தாம் அச்சமெல்லாம் பறந்து விடும். மலமாதா கோவில் வந்தாம் குறைகள் எல்லாம் தீர்ந்து விடும். பௌர்ணமி நாட்கள் எல்லாம் அம்மாவின் தரிசனம் தான் என்று மகிழ்ச்சியோடு பாடுவோம். சத்தமாக கை தட்டி பௌர்ணமி நாட்கள் எல்லாம் நம் அம்மாவின் தரிசனம் தான். மாதாவின் மலையை சுத்தி அம்மா பிள்ளைகளின் அருள் வளர்ந்தா. பாடுவோம். பௌர்ணமி நாட்கள் எல்லாம் அம்மா அம்மாவின் தரிசனம் தான். மாதாவின் மலையை சுத்தி அம்மா பிள்ளைகளின் அருள் வளர்ந்தா. இரவு முழுவதும் தூயாவியின் குணமளிக்கும் அதிசயங்கள் பக்தர்களின் பரவசத்தில் அங்கு எந்நேரமோ துதிகீதம். பாவங்கள் தீரும், கவலைகள் மாறும், பகைமைகள் ஒழியும், உறவுகள் மலரும். பாவங்கள் தீரும், கவலைகள் மாறும், பகைமைகள் ஒழியும், உறவுகள் மலரும். அச்சிறுபாக்கம் வந்தாம் அச்சமெல்லாம் மறந்து விடும். மலமாதா கோவில் வந்தாம் குறைகள் எல்லாம் தீர்ந்து விடும். அமாவாசை இரவெல்லாம் அங்கு நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை ஆண்டவரால் எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் என்று பாடுவோம். என்ன சொல்ல கைதட்டி அமாவாசை இரவெல்லாம் அங்கு நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை ஆண்டவரால் நம் அனைவருக்கும் சுகம் கிடைக்கும். பாடுவோம். அமாவாசை இரவெல்லாம் அங்கு நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை ஆண்டவரால் நம் அனைவருக்கும் சுகம் கிடைக்கும். சாதி சமய பேதம் மறந்து மக்கள் எல்லாம் வருகின்றனர். அங்கு நடக்கும் அற்புதத்தால் அனைவருமே மகிழ்கின்றனர். நினைத்தவை நடக்கும், கனவெல்லாம் பலிக்கும், நோய்கள் நீங்கி நல்ல சுகம் கிடைக்கும். நினைத்தவை நடக்கும், கனவெல்லாம் பலிக்கும், நோய்கள் நீங்கி நல்ல சுகம் கிடைக்கும். ரோசா மாலை வாங்கிக்கிட்டு மலை உச்சிக்கு ஓடி வரும். ஆமா
Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். நாளைய தினத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி? நாளைக்கு என்ன விழா? நாளை நாம் லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழாவை பற்றி சுருக்கமான ஒரு வரலாற்று பின்னணி வரலாறு. இந்த நிகழ்வு, இந்த புதுமை எந்த இடத்தில் நடந்தது? பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே 1858 ஆண்டிலே பெர்னதெத் என்கிற ஒரு சிறுமிக்கு அன்னை அவர்கள் காட்சி கொடுத்தார். பெர்னதெத் என்கிற சிறுமி தோழிகளோடு விறகு பொறுக்குவதற்காக குகைக்கு செல்லுகிறார். அந்த இடத்தில் பிரம்மாண்டமான ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த பெர்னதெத் என்கிற சிறுமி அந்த காட்சியை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். மேக மூட்டத்துடன் அந்த குகையிலே புகை வந்து கொண்டிருந்தது. வெண்ணிற புகை. ரோஜா மலர்கள் நிரம்பி இருந்தது. அதன் மீது அழகான ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தார். அவருடைய பாதம் முழுக்க மஞ்சள் நிற ரோஜா பூக்கள். அவருடைய கையிலே வெள்ளை நிற ஜெபமாலை, வெண்மையான ஆடையை அணிந்திருந்தார். நீல நிற இடைக்கச்சையை கட்டி இருந்தார் என்று பெர்னதெத் என்கிற அந்த சிறுமி அன்னையினுடைய காட்சியை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். எத்தனை முறை அன்னை மரியாள் இந்த பெர்னதெத் என்கிற சிறுமிக்கு காட்சி கொடுத்தார்? எத்தனை முறை? 18 முறை அன்னை மரியாள் இந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் லூர்து நகரிலே. இந்த காட்சிகளின் பொழுது அன்னை மரியாள் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி என்ன? ஜெபமாலை சொல்லுங்க, ஜோரா கை தட்டுங்க. திரும்ப திரும்ப அன்னை மரியாள் சொன்ன செய்தி, ஜெபமாலையை ஜெபியுங்கள். அம்மா உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அன்னை என்ன சொன்னாங்க? நாமே அமல உற்பவம் என்று சொன்னார்கள். அன்னை மரியாள் இந்த காட்சிகளின் பொழுது அந்த சிறுமிக்கு கொடுத்த ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெபமாலை ஜெபி, ஜெபமாலை சொல்லு, ஜெபமாலை ஜெபி என்று அந்த சிறுமியை பார்த்து அன்னை மரியாள் அழகாக கூறியிருக்கிறார். இந்த அன்னையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஜெபமாலை ஜெபித்தவருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு புதுமை, உடனடியாக நடைபெற்ற ஒரு புதுமை. 1870 ஆண்டிலே ஜெபமாலை ஜெபித்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு திரு நிகழ்வு. 1870 ஆண்டிலே கப்ரியேல் என்கிற ஒரு மனிதன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டான். அவனால் நடக்க முடியாது. இடுப்புக்கு கீழே ஒட்டுமொத்த பாகங்களும் செயலிழந்து போனது. எந்த ஒரு அசைவும் இல்லை. நடக்க முடியாது, அமர முடியாது, படுத்தே கிடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோய் அவருக்கு. அந்த மனிதன் அன்னை மரியாள் சொன்ன அந்த வேண்டுகோளை உள்வாங்கி ஜெபமாலை ஜெபித்தால் அன்னை எனக்கு சுகம் கொடுப்பார் என்று அவர் நம்பி ஜெபமாலை ஜெபித்தார். ஆனால் அதற்கு முன்னதாக பல மருத்துவம் அவருக்கு பார்க்கப்பட்டது. எந்த மருத்துவமும் பயன் கொடுக்கவில்லை, பலன் கொடுக்கவில்லை. அவரால் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழல். அந்த வேளையில் அந்த மனிதன் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபமாலை ஜெபித்தார். ஜெபமாலை ஜெபித்து நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தமையினால் அந்த மனிதன் எழுந்து அமர்ந்தான், நடந்தான், குதித்தான், அன்னை மரியாவை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தான். படுத்த படுக்கையாக கிடந்த அந்த மனிதனால் எழுந்து அமர முடிந்தது, நடக்க முடிந்தது, குதிக்க முடிந்தது, ஆட முடிந்தது என்று சொன்னால் ஜெபமாலை நற்கருணை ஆண்டவர். ஜெபமாலை ஜெபித்தான், சுகம் பெற்றான். 60 மருத்துவர்கள் அந்த மனிதனை பரிசோதனை செய்து பார்த்தார்கள். எங்களால் இயலவில்லை,
எங்களால் இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை, எங்களால் இந்த மனிதனுடைய நோயை சுகப்படுத்த முடியவில்லை. ஆனால் எப்படி இவனுக்கு சுகம் கிடைத்தது? எப்படி இந்த மனிதன் நடக்கிறான்? எப்படி இந்த மனிதன் ஓடுகிறான்? எப்படி இந்த மனிதன் ஆடுகிறான்? எப்படி இந்த மனிதன் அமருகிறான் என்ற சந்தேகம் 60 மருத்துவர்கள் இந்த மனிதனை பரிசோதித்து விட்டு சொன்னார்களாம், ஏதோ ஒரு சக்தி இவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னாங்க. ஜோர கை தட்டுங்க. அந்த சக்தி அன்னை மரியாள். ஜபத்தினால், ஜபமாலையினால் அன்னை கொடுத்த மாபெரும் ஒரு புதுமை அது. அதைதான் லூயிஸ் தே மான்ஃபோர்ட் என்கிற ஒரு புனிதர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் தினந்தோறும் ஜெபமாலையை ஜெபிக்கிறானோ அவனை ஒருபொழுதும் அன்னை மரியாள் கைவிட மாட்டார் என்பதை என் ரத்தத்திலே நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அந்த புனிதர் சொல்லுகிறார். மான்ஃபோர்ட், புனித மான்ஃபோர்ட், லூயிஸ் தே மான்ஃபோர்ட் அவர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிறானோ அவனை ஒருபொழுதும் அன்னை கைவிட மாட்டார் என்பதை என் ரத்தத்தில் நான் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த புனிதர். அது உண்மை. அந்த மனிதர் பெற்ற சுகம் நமக்கும் கிடைக்கும், மாற்றம் பிறக்கும். ஆனால் ஜெபமாலையை பக்தியோடு ஜெபிக்க வேண்டும், சொல்லக்கூடாது, ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஒரு தாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 15 வாக்குறுதிகளை அன்னை நமக்கு கொடுத்திருக்கிறார். வச்சிருக்கீங்களா அந்த தாள்? 15 வாக்குறுதிகளை அன்னை நமக்கு கொடுத்திருக்க. ஜெபமாலை ஜெபித்தா என்ன நடக்கும், என்ன பலன் கிடைக்கும், என்ன பயன் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை அன்னை மரியா அவர்களே 15 வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். 15 பயன்கள். ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அந்த பலன், அந்த பயன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. ஆகவே பிள்ளைகளே, அற்புதமான வேளையில் இந்த மாபெரும் ஒரு சக்தியான ஒரு கருவியை அன்னை நமக்கு கொடுத்திருக்கார். என்ன அந்த கருவி? எத்தனை பேர் ஜெபமாலை வச்சிருக்கீங்க? எல்லாம் அன்னையினுடைய பிள்ளைகளுங்க. ஜெபமாலை இல்லாம இருக்க மாட்டீங்க. கை தட்டிப்போம். யாருக்காவது பிறந்த நாளோ திருமண நாளோ ஏதாவது ஒரு விசேஷம்னா பணத்தை கொடுப்பதற்கு பதிலா, அழிந்து போகக்கூடிய பொருட்களை கொடுப்பதற்கு பதிலா ஜெபமாலையை கொடுங்க. அதான் ரொம்ப சக்தியான ஒரு பரிசு. சரிங்களா? எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்காவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன கொடுங்க? ஜெபமாலையை கொடுங்க. அன்னை மரியாவுடைய உள்ளம் மகிழும். அதுதான் இந்த லூர்து அன்னையினுடைய விழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் இல்லையா? 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் முடிஞ்சிடும் கிஃப்ட். ஆகவே ஜெபமாலையை கொடுங்கள். அதுதான் சிறந்த ஒரு பரிசாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த மாபெரும் வரத்திற்காக அன்னையை போற்றி புகழும் வண்ணமாக கொண்டாடி நாம் பாடுவோம் என்கிற பாடலை அமர்ந்த வண்ணமே பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். பௌர்ணமி நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் முதல் சனி நாட்களிலும் கொண்டாடுவோம். நம் மழைமலை மாதாவை நாம் பாடுவோம், நம் மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். மலையேறி போகிற பொழுது வரம் தரும் மாதாவை தரிசிக்கணுமா? அப்படி செஞ்சா திருமணம் நடக்கும், பிள்ளை வரம் கிடைக்குமா? எனவே சத்தமாக பாடுவோம். மலையேறி போகும்போது வரம் தரும் மாதாவை தரிசிக்கணும். பாடுவோம். மலையேறி போகும்போது வரம் தரும் மாதாவை தரிசிக்கணும். திருமணம் நடக்கும், பிள்ளை வரம் கிடைக்கும், மாதாவை வேண்டிக்கணும். திருமணம் நடக்கும், பிள்ளை வரம் கிடைக்கும், மாதாவை வேண்டிக்கணும். மழைமலை மாதாவை வேண்டிக்கணும். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். மலையேறி போகிற பொழுது நடுகவி மாதாவை தரிசிக்கணுமா?
நடுகவி மாதாவ தரிசிக்கணும். பாடுவோம். மலையேறி போகும்போது நடுகவி மாதாவ தரிசிக்கணும். நோயெல்லாம் நீங்கும், பேயெல்லாம் ஓடும், மாதாவ வேண்டிக்கணும். நோயெல்லாம் நீங்கும், பேயெல்லாம் ஓடும், மாதாவ வேண்டிக்கணும். மழைமலை மாதாவ வேண்டிக்கணும். கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். ஆமா. கொண்டாடி நாம் பாடுவோம், மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். பௌர்ணமி நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் முதல் சனி நாட்களிலும் கொண்டாடுவோம். நம் மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். நம் மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். கொண்டாடி நாம் பாடுவோம், 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 மழைமலை மாதாவை நாம் பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு மனிதர் வந்து என்னை சந்தித்தார். இந்த மழைமலை தாயினுடைய ஒரிஜினல் படம் பிக்சர் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். நான் சொன்னேன், இருக்கிறது, ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா, அனுப்பி விடுகிறேன், வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா என்று கேட்டேன். அந்த மனிதன் சொன்னான், நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன் சார் அப்படின்றான். வாட்ஸ்அப்னு என்னன்னு கூட தெரியாம அப்படின்னு சொன்னான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே என்ன ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்த பொழுது, ஜீசஸ், இயேசு, அந்த பெயரினுடைய மகத்துவத்தை, அதனுடைய வலிமையை, அதனுடைய மேன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பெயர் என்று சொன்னாலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குதூகலம், மகிழ்ச்சி வருவது உண்டு. யாராவது நம்ம பெயர் சொல்லி அழைத்தா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தெரியாத நபர்கள் நம்மை பெயர் விட்டு அழைக்கிற பொழுது உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சி பொங்கும். எத்தனை பேருக்கு உங்களுடைய பெயர் பிடிக்காது? எனக்கு என் பெயரை பிடிக்காது ஃபாதர். எத்தனை பேருக்கு உங்களுடைய பெயர் பிடிக்காது? எத்தனை பேருக்கு உங்களுடைய பெயர் ரொம்ப பிடிக்கும்? பரவாயில்ல. ஏன் பெயர் அவசியமா? ஒரு மனிதனுக்கு பெயர் தேவையா? பெயரே இல்லாம வாழ முடியாதா? பெயர் தேவையா? என்ன நினைக்கிறீங்க? பெயர் தேவையா? பெயர் இல்லைன்னா என்ன நடக்கும்? பெயர் இல்லைன்னா என்ன நடக்கும்? குழப்பம் வரும். பிறரோடு பிறரை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. ஜெயில போனா பெயர் கிடையாது. என்ன நம்பர்? 148 தூக்கு போடுறா, 47 வாடா அப்படின்னு நம்பர் விட்டு தான் கூடுவாங்க. ஆனால் நமக்கு பெயர் உண்டு. பெயர் நிச்சயமாக தேவை. 2 காரணத்திற்காக பெயர் தேவை. ஒன்று, நம்மை அடையாளப்படுத்துவது நம்முடைய பெயர் தான். ஒருவருடைய பெயரை சொல்லுகிற பொழுது நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன? இப்ப தாஸ் அப்படி என்ன கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்க. யாராவது சொல்றாங்க தாஸ் ஃபாதர் அப்படின்னா உங்க நினைவுக்கு ஓடி வருவது என்ன? 3 விஷயங்கள் நம் நினைவுக்கு முதலிலே வரும். முதல் விஷயம் என்று உருவம். ஒருவருடைய பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது என்ன? அந்த மனிதனுடைய உருவம். அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய செயல்பாடுகள். அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய வார்த்தைகளோ செயல்களோ. சரி, அந்த 3 விஷயங்கள் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது உண்டு. மூன்றாவது அந்த மனிதனுடைய நிலைப்பாடு. முதலிலே என்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதான் என்ன முதல்ல நமக்கு நினைவுக்கு வரும். அடுத்தபடியாக நம்முடைய செயல்பாடுகள். நான் கெட்ட வார்த்தை சொல்லியிருந்தா அவனா கெட்ட வார்த்தை பேசுறவன், கெட்டது செய்திருந்தா ஐயோ எப்ப பார்த்தாலும் கெட்டதே செய்வான் அப்படின்னு அந்த நிலைப்பாடு, அந்த ஒரு நிகழ்வு தான் நமக்கு வரும். மூன்றாவது நம்முடைய நிலை. எந்த நிலையில் இருக்கிற, நான் ஃபாதரா, பிரதரா, சிஸ்டரா என்கிற அந்த நிலை. இந்த 3 நிகழ்வுகள் தான் பெயர் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது. உங்களுக்கு இந்த பெயர் மிக மிக அவசியம். முதலின் காரணம் அடையாளம். இந்த பெயர் நம்மை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த பெயர் நம்மை பிறரோடு
பிரித்து காட்டுகிறது. நான் அவன் அல்ல, அவர் நான் அல்ல. இவன் தனி, அவன் தனி. பெயர் என்று சொன்னால் தனித்தனியாக இருக்கக்கூடியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெயர் தவறாக உச்சரிக்கிற பொழுது என்ன நடக்கும்? நீங்க விரும்புவீங்களா? உங்க பெயரை யாரா தப்பா சொன்னா நீங்க விரும்புவீங்களா? இல்ல உங்க பெயரை கூட்டி சொன்னா விரும்புவீங்களா? இல்ல குறைச்சு சொன்னா விரும்புவீங்களா? கோபம் வரும் நமக்கு இல்லையா? பல பேர் என்னுடைய பெயரை ஆரோக்கியதாசன் சொல்லுவாங்க. நான் வெறும் தாஸ் தான். ஆனா ஆரோக்கியதாசன் சொல்றப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா பெயர் கூட மாத்தி மாத்தி சொல்றாங்களே அப்படின்னு. அதே போல நம்முடைய பெயரை பிறர் மாற்றி சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு கோபம் வரும் இல்லையா? ஒரு சில நேரங்கள் நமக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவானுங்க. அது இன்னும் அதிகமான எரிச்சல் ஊட்டும். அதான் ஒரு பெரியவர் ஒரு தந்தையை பார்த்து கேட்டாராம், சார் உங்க மூத்த பையன் எங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த குரங்கு எங்க சுத்தி நிக்குதோ அப்படின்னாராம். உங்க நடு பையன் எங்க, அந்த மாடு எங்க பொறுக்குதோ அப்படின்னாராம். உங்க கடைசி பையன் என்ன எங்க அப்படின்னா, அந்த பண்ணி எங்க மேயுதோ அப்படின்னாராம். ஸோ ஆகவே நாம் பெயர் சொல்லுவதற்கு பதிலாக பட்ட பெயர் வைத்து நாம் கூப்பிடுவது வழக்கம். எல்லாருக்கும் நிச்சயமா பட்ட பெயர் இருக்கும், அப்படிதானே? எல்லாருக்கும் இருக்கு தானே? பட்ட பெயர் இல்லாம எவனும் இருக்க மாட்டான் இந்த உலகத்துல. நீங்க விரும்பினாலும் மத்தவங்க வச்சிருவாங்க, வீட்லயே வைப்பாங்க. எனக்கும் பட்ட பெயர் உண்டு. எங்க வீட்டுல என்ன சொல்லணுமா? அவ்வளவு ஆசையா? நானே இப்பதான் மறந்து இருக்கிறாத. ஆனா வீட்டுல போனா கூப்பிடுவாங்க. அப்ப சின்ன வயசுல என்னுடைய பல்லு கொஞ்சம் எடுப்பா, கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால ரப்பர் பல்லா அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் நிச்சயமா பட்ட பெயர் இருப்பது வழக்கம். அது நமக்கு பல பேருக்கு பிடிக்காத, கோபம் வராது சொன்னா எனக்கு. ஆனா இப்ப அது யாரும் இப்படி கூப்பிடுவதில்லை. மறந்து போயிருந்து திரும்ப நினைவூட்டி இருக்கிறீர்கள், நன்றி. ஆகவே பெயர் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது. பெயர் மிக மிக முக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும். பெயர் எப்படிப்பட்ட பெயர் வைக்க நீங்க ஆசைப்படுறீங்க? யாருடைய பெயர் நம்ம வைப்போம்? புனிதர்களுடைய பெயரை வைப்போம். ஆனா பேரு புனிதர் பெயரா இருக்கும், வாழ்வு சாத்தான் வாழ்வா இருக்கும். அந்தோணி சாமின்னு பேர் இருக்கும், அவன் பண்றதெல்லாம் கெட்டதா இருக்கும் இல்லையா? அந்த வாழ்வுக்கும் பெயருக்கும் ஒத்து போகாது. கண்ணாயிரன் பேர் இருக்கும், ஆனா கண்ணே இருக்காது. கோடீஸ்வரன் பேர் இருக்கும், ஆனா பிச்சைக்காரனா இருப்பான். ஆரோக்கிய சாமின்னு பேர் இருக்கும், ஆனா நோயாளியா இருப்பான். சோ அதுபோல பெயருக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லாம இருக்கும். யாருடைய பெயர் நம்ம அதிகமா விரும்புவோம்? புனிதருடைய பெயர். சினிமா நடிகர்களுடைய பெயர், ஹீரோ ஹீரோஸ் இல்லையா? யாராவது வில்லன் பேர் வைப்பீங்களா அவங்க குழந்தைக்கு? வைக்க மாட்டீங்க. விவிலியத்திலிருந்து இறைவாக்கினுடைய பெயர், இயேசுனுடைய பெயர், அந்த பெயர்ல புனிதருடைய பெயரை நம்ம வைப்பது உண்டு. எவனுமே ஏவாளுடைய பெயர் வச்சுக்கிறீங்களா? ஏவாள் நீங்க யாரா இருக்கிறீங்களா? யூதாஸ் இஸ்காரியோத்து யாரா இருக்கிறீங்களா? காயின்னு எவனா இருக்கிறீங்களா? யாருமே இருக்க மாட்டேங்க. பிடிக்காதவருடைய பெயரை நம்ம வைக்க மாட்டோம். வில்லனுடைய பெயரை நம்ம நிச்சயமா எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பதே கிடையாது இல்லையா? ஹீரோஸ் பேர் தான் வைக்கிறோம். அவன் ஹீரோ இருக்கிறான்னா ஜீரோ இருக்கிறான்னா, ஆனா பேர் மட்டும் ஹீரோ பேரா இருக்கும். சரிங்களா? எது முக்கியம்? ஒரு மனிதனுடைய வாழ்வை அவனுடைய பெயர் மாற்றுகிறதா, அந்த மனிதனுடைய வாழ்வு பெயரை மாற்றுகிறதா? எது முக்கியம்? வாழ்வா பெயரா? வாழ்வு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்வு தான் அந்த பெயருக்கு மகத்துவத்தை கொடுக்கிறது, மேன்மையை கொடுக்கிறது, மரியாதை கொடுக்கிறது. இப்ப அன்னை தெரேசா, அவர் சிறுமியாக இருந்த பொழுது அந்த பெயருக்கு மகத்துவம் வந்ததா, மேன்மை வந்ததா? எப்படி அந்த பெயருக்கு மகத்துவம் வந்தது, மேன்மை வந்தது? அவருடைய வாழ்வு தான் அன்னை தெரேசா என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுக்கிறது இல்லையா? அவர் வாழ்வு சரியில்லை என்று சொன்னால் அந்த பெயருக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிச்சயமாக மரியாதை கிடைத்திருக்க முடியாது. வாழ்வு தான் முக்கியம். சரியா? நம்முடைய வாழ்வு மிக மிக முக்கியம். அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெயர் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது. இந்த பெயருக்கு நாம் மகத்துவத்தை கூட்ட வேண்டும், மேன்மையை கூட்ட வேண்டும், மரியாதையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். விவிலியத்தை சற்று நாம் அலசி பார்ப்போம். தொடக்கத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த பொருட்களுக்கு பெயர் வைத்தது யாரு? விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் பெயர் வைத்தது யாரு? விவிலியத்துல. சரியா சொல்லுங்க பார்க்கலாம். விவிலியத்துல இந்த பொருட்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு, அதுக்கெல்லாம் பெயர் வைத்தது யாரு? ஜோர கை தட்டுங்க. ஆதாம் தான் பெயர் வைத்தான். விவிலியத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஆதாம் தான் பெயர் சூட்டினான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒரு சில பெயருடைய ஒருவருடைய பெயரை மாற்றி இருக்கிறார். விவிலியத்தில் யாருடைய பெயரை மாற்றி கூப்பிட்டு இருக்கிறார்? ஆபிரகாம். ஆபிரகாம், இன்று முதல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். சாராய், சாராய் என்று அழைக்கப்படுவாய். அவங்க பெயரை மாத்துறார் கடவுள். ஆபிரகாம்,
ஆபிரகாம் என்பதை ஆபிரகாம் என்று மாத்துகிறார், சாரா என்பதை சாரா என்று மாத்துகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் பவுல் சவுல் ஆனதா, சவுல் பவுல் ஆனதா? மாத்தி சொல்றீங்க. சவுல் பவுல் ஆனார், அவருடைய பெயர் மாறுகிறது. ஆக பெயருக்கு விவிலியமும் மிக முக்கியத்துவமான ஒரு இடத்தை கொடுக்கிறது. பெயர் மிக மிக முக்கியம் என்பதை இந்த மாற்றங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு நபருடைய பெயரை மாற்றுகிறார். யாருடைய பெயரை மாற்றுகிறார்? என்ன பெயர் வைக்கிறார்? பாறை. பேதுருடைய பெயரை மாற்றி பாறை என்று அழகாய் இயேசு கிறிஸ்து அவருக்கு பெயர் சூட்டுகிறார். எனவே பெயர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அங்கத்தை வகிக்கிறது. இந்த பெயர்களுக்கு இப்படிப்பட்ட வலிமை உண்டு. இயேசு என்கிற பெயருக்கு எப்படிப்பட்ட மகத்துவம், வலிமை, சக்தி உண்டு என்பதை இப்போது நாம் சிந்திக்க போகிறோம். IHS எங்க பார்த்திருக்கீங்களா? IHS அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. IHS எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம். கோயில்ல நாங்க போற உடுப்புல பல இடங்களில் பார்த்துருப்போம். IHS அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலாவா? IHS நீங்க INRI சொல்றீங்க, அது இல்ல. IHS இயேசுஸ் இமானும் சால்வத்தூர் அப்படின்னா ஜீசஸ் சேவியர் ஆஃப் த மேன்கைண்ட் என்பது பொருள். அதாவது இயேசு இந்த உலகத்தினுடைய மீட்பர். அதான் IHS. இந்த மறந்துடக்கூடாது, சரிங்களா? அடிக்கடி இந்த 3 எழுத்துக்களையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நாம் பயன்படுத்துகிறோம், சரிங்களா? பல இடங்களில் இது பார்த்து எங்க உடுப்புகள்ல குருக்கள் போடுகிற அணிகிற அந்த உடுப்புகள்ல நிச்சயமா இருக்கும் IHS சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. அதான் இயேசுஸ் இமானும் சால்வத்தூர், ஜீசஸ் சேவியர் ஆஃப் த மேன்கைண்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய மீட்பர். இயேசு என்றால் என்ன? இயேசுனுடைய பொருள் என்ன? பெயருக்கு மெஜோரா கை தட்டிங்க. மீட்பர். யோசுவா என்கிற பெயரில் இருந்து இந்த பெயரானது வருகிறது. இயேசு, God saves, கடவுள் நம்மை மீட்கிறார். மீட்பர், இரட்சகர் என்பது அந்த பெயருடைய பொருள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியிலே பிரிவு 14 நாம் வாசிக்கிறோம், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே அந்த பெயருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு, வல்லமை உண்டு. இயேசு என்று சொன்னாலே நம்முடைய உள்ளம் அப்படியே புத்துணர்ச்சியில அப்படியே பொங்கும். அந்த அளவுக்கு அந்த பெயருக்கு மகத்துவம் உண்டு, வலிமை உண்டு, சக்தி உண்டு. அந்த ஒரு பெயரை நாம் அடிக்கடி உச்சரிக்கிற பொழுது, சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மாற்றம் பிறக்கும். இந்த பெயரால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்களா? இந்த பெயரை நாம் உச்சரிக்கிற பொழுது என்ன கிடைக்கும்? விவிலியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பிரிவு 10:13 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பெயரை விசுவசித்து நம்பி அறிக்கையிட்டு மன்றாடுகிற பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று அந்த இறைவசனம் சொல்லுச்சு. ஒரு கை தட்டிப்பீங்க. ஆக நாம் மீட்பு பெற வேண்டும். மீட்பு நமக்கு தேவை என்று சொன்னா யாருடைய பெயரை சொல்லணும்? என்னுடைய பெயரா? உங்க பெயரா? இயேசு என்கிற பெயரை சொல்லுகிற பொழுது நமக்கு மீட்பு உண்டு. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வில் பார்க்கிறோம், அவர் பிறந்தார். 8 நாட்களுக்கு பின்பு அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. எலிசபெத் என்ன பெயர் சொல்றாங்க? அவருடைய பெயர் கேட்கிற, என்ன பெயர் சூட்டலாம் அவருக்கு அப்படின்ற பொழுது அவங்க என்ன பெயர் சொல்றாங்க? எலிசபெத் அம்மா என்ன பெயர் சொல்றாங்க திருமுழுக்கு யோவானுக்கு? யோவான் என்று பெயரிடலாம் என்று சொல்லுகிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள், உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பெயர் கொண்ட யாருமே இல்லையே, ஏன் அந்த பெயர் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக பேச்சு இழந்த அவருடைய கணவர் யார்? அது சக்கரையா. அவரிடம் சைகையின் வழியாக கேட்கிறார்கள், உங்க குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று. அவர் என்ன எழுதுகிறார்? யோவான் என்று எழுதுகிறார். யோவான் என்று எழுதி முடித்த பின் என்ன மாற்ற அதிசயங்கள் நடக்குது? அவருடைய நா கட்டவிழ்ந்தது, அவர் பேச தொடங்கினார் என்று விவிலியம் சொல்லுகிறது. யோவானுக்கு, அந்த பெயருக்கு
இப்படிப்பட்ட வலிமை உண்டு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயருக்கு எப்படிப்பட்ட மகத்துவம் வலிமை இருக்கும்? இயேசுவுக்கு முன்பாக இயேசுக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்த, இயேசுவை முன்னறிவிக்க வந்த யோவானுடைய பெயருக்கு இப்படிப்பட்ட வலிமை இருக்கிறது என்று சொன்னால் இயேசுடைய பெயருக்கு எப்படிப்பட்ட வலிமை இருக்க வேண்டும்? அதே ஒரு புதுமை. திருத்தூதர்கள் பணி பிரிவு 3:1 முதல் நாம் வாசிக்கிறோம். அழகான ஒரு நிகழ்வு. பேதுருவும் யோவானும் ஒரு கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு முன்பாக ஒரு முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதன் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். வருகிற போகிற மக்கள் எல்லாம் அவருக்கு காசை போடுகிறார்கள், பணத்தை போடுகிறார்கள். பேதுரு அங்கு செல்லுகிறார். அந்த மனிதனை பார்க்கிறார், தட்டை நீட்டுகிறார். காசு போடுவதற்காக, காசு வேண்டி பிச்சை போடுப்பா அப்படின்னு கேட்கிறார். பேதுரு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, என்னிடம் பொன்னோ பொருளே இல்லை, தங்கமோ வெள்ளியே இல்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லி முடித்த பின்பு மேலுமாக சொல்லுகிறார், இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று. ஜோர கை தட்டுங்க. இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த மனிதன் எழுந்து நடந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் அந்த முடக்குவாதமுற்ற மனிதன் நடந்தான். இயேசுடைய பெயருக்கு அப்படிப்பட்ட வலிமை, சக்தி உண்டு. அடிக்கடி இந்த பெயரை நாம் பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி இந்த பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்கிற பொழுது, பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றம் பிறக்கும். நம்முடைய நாவம் கட்ட அவிழும். நம்முடைய சோதனைகளும் ஓடி போகும். நம்முடைய துன்பங்களும் குறையும். நம்முடைய பாரங்களும் குறையும். கடன் சுமை நீங்கும், நோய் நீங்கும், சுகம் பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். பிரிவு 2:10 சொல்லுகிறார், இயேசுடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் என்ன செய்வாரா? மண்டியிடுவர். ஜோர கை தட்டுங்க. இயேசுடைய பெயருக்கு யாரெல்லாம் மண்டியிடுவர்? விண்ணுலகோர், வானதூதர், புனிதர்கள், இறைவாக்கினர்கள் அனைவரும் மண்டியிடுவர். மண்ணுலகோர் யார்? அவங்க நீங்களும் நானும். கீழுலகோர் எல்லாரும், புதையுண்ட எல்லாருமே இயேசுடைய பெயருக்கு என்ன செய்யணுமா? மண்டியிட வேண்டும். மண்டியிடுவர் என்று அழகாக தூய பவுலடியார் சொல்லுகிறார். நாம் என்ன செய்யலாம்? மண்டியிடலாமா? எல்லாரும் கொஞ்ச நேரம், ஒரே ஒரு நிமிடம் மண்டியிடுங்க பார்க்கலாம். இயேசுடைய பெயருக்கு, அவருடைய பெயருக்காக மண்டியிடுவோம். இந்த வேளையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபமே செய்ய போறதில்ல, அவருடைய பெயரை மட்டும் உச்சரிக்க போகிறோம். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் சொல்லுங்க. நிச்சயமா நம்முடைய வாழ்விலே மாற்றம் பிறக்கும், நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே மனதிற்குள்ளே சொல்லாமல் அவருடைய பெயரை சத்தமா, யார் யாரையோ நான் சத்தமா பெயர் விட்டு கூப்பிடுறோம். ஆரோக்கியசாமி, அந்தோணிசாமி, கோவிந்தசாமி, நாராயணசாமி என்று சத்தமா கூப்பிடுகிறோம். இயேசுடைய பெயரை கூப்பிடுவோம். அவர் மட்டுமே நமக்கு உதவி செய்வார். சத்தமா இயேசுவே 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 என்று சொல்லி ஒரு நிமிடம் மட்டும் இயேசுடைய பெயரை நாம் அறிக்கையிட்டு சொல்லுவோம். மண்டியிட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இயேசுடைய பெயர் நமக்கு சக்தி கொடுக்கும், பலனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும், நிம்மதியை தரும், அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும், கடன் சுமையை குறைக்கும், பாரத்தை குறைக்கும், உடல் நோயை சுகப்படுத்தும். எனவே இன்னும் சத்தமா இயேசுவே 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 இன்னும் சத்தமா சொல்லுவான். என்ன ஜோரா சத்தமாக இயேசுடைய பெயரை சத்தமாக அறிக்கையிட்டு சொல்லுவான். நம்முடைய வார்த்தை, நம்முடைய தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறது. இயேசு என்கிற பலன் வாய்ந்த அந்த வார்த்தையை உச்சரிப்போம். அந்த பெயரை சொல்லுவோம். அந்த பெயருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இன்னும் சத்தமா இயேசுவே 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 இயேசு இன்னும் சத்தமா சொல்லுங்க. இயேசுடைய இந்த பெயர் நிச்சயமாக நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். இயேசுவே தாவீதின் மகனே என்கிற அந்த வார்த்தையை பிறவி குருடன் அறிக்கையிட்டான், அவன் பார்வையை பெற்றான். நாமும் கூட இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒளியேற்ற போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார், மாற்றத்தை கொடுக்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க இயேசுவே இயேசுவே என்று. ஜோரா விசுவாசத்தோடு, மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, தெம்போடு இயேசுடைய நாமத்தை சொல்லுவோம். இயேசுடைய நாமத்திற்கு அப்படிப்பட்ட பலன் உண்டு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னாலே மாற்றம் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே பிறக்கும். இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே ஜீசஸ் 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. பிரியமான பிள்ளைகளே, இந்த பெயரை அடிக்கடி உச்சரித்து பாருங்கள். இனம் புரியாத மகிழ்ச்சி நமக்குள்ளே பிறக்கும். இனம் புரியாத மாற்றம் நமக்குள்ளே உருவாகும். எனவே அடிக்கடி இந்த பெயரை உச்சரிக்க பயன்படுத்த அன்போடு அழைக்கிறேன்.